ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரத்தில் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம இளஞ்சோளக்காடு மருந்தடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போ வர்ற சோளத்திலேயே பார்த்தீங்கன்னா மருந்தடிக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களாட்டு இருக்குது. எவ்வளோ மருந்தடித்தாலும் புழுவே போகவே மாட்டேங்குது. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு சோளக்காடு நல்லா முத்தி கருத்து பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சோளத்தை அடித்து காய போடுறது தான். அத்தை பார்த்தீங்கன்னா பால் கறந்துட்டு வந்தாங்க. பால் ஊற்றி காய வச்சுட்ருக்குறேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் சிவானிக்கு வெண்பாக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா குளிருங்கிறதுனால 2 பேர்த்துக்கு சுடுதண்ணி தான் ஊற்றி கொடுத்துட்ருக்குறேன். எல்லாம் போட்டு வச்சுட்டு குளிக்க போகலாம் பாப்பாங்க 2 பேர்த்துக்கு. அதுக்குள்ளே பாலை காய்ச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பாலை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு விட்டு 2 பேர்த்தையும் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வைப்பேன்னு 2 பேரும் ரகலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெண்பா பார்த்தீங்கன்னா காலையில் போகிற கொஞ்சம் சங்கட்டப்படுவா. இன்னைக்கு எல்லோ டேங்கிறதுனால மாம்பழம்பா மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு ஜாலியாக இருக்கிறவாருங்க. நல்லா க்யூட்டாக கிளம்பிட்டா ஸ்கூலுக்கு. கலர் ட்ரெஸ்னாலே குழந்தைகளுக்கு ஒரு பிரியந்தான். சாப்பாடு என்னென்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு, சௌச்சௌ பொரியல் இதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பாடு. அதுக்கப்புறம் பருப்பு ரசமெல்லாம் வச்சுருந்தேன். எல்லாம் பாப்பாங்களை தாட்டி விடும்போதே எல்லாம் வச்சுருவேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ஏதாவது இட்லி, தோசை இல்லை தாளித்து ஏதாவது கொடுத்து விடுவோன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சுருந்தேன். காலையில் அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. சரி நம்மளும் சாப்பிட்டு கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சு, கிளம்பியாச்சு. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்குட்டிக்கான கண்ணில் ஒரே இதாக வந்துருந்துச்சு. கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரே புண்ணாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சிவானி அவங்க அப்பா கத்தாழை தேய்ச்சி விட்டுருந்தாரு. கத்தாழை தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கண்ணில் ஈ உட்காராமல் இருக்கு. பாவம் அது பார்த்தீங்கன்னா இல்லாத பாடுபட்டுட்டு இருக்குது. கண் எரிச்சல். நாங்களும் ஊசி ஓட்ட பார்த்தா மாத்திரை வாங்கி பார்த்தா கத்தாழைக்கு தான் நல்லா கேட்குது. 7 days ரோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் அழகாக க்யூட்டாக பெருசாக பூத்துருந்துச்சு. இப்போ வந்து பனிகாலங்கிறதுனால ரோஸ் செடிக்கெல்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். பூ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ராஜகாளியம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் தெத்துப்பட்டி கனிவேடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜகாளியம்மன் கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டு வந்தோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சிவானிக்கு தான் மட்டும்தான் ஸ்கூல் இருந்துச்சு. அவள் பார்த்தீங்கன்னா கலர் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டா ஜாலியாக. நேற்று பூத்து இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டேன். நான் கோயிலுக்கு வச்சுட்டு போகலான்ட்டு இருந்தேன். சரி பாப்பா வேணும்னு கேட்டான்னு விட்டுட்டேன். கேசரிக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கேசரி கலர் இருந்தேன். கேசரிக்கு பார்த்தீங்கன்னா எந்த கலருமே போட மாட்டோம். 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் சர்க்கரை போட்டு பார்த்தீங்கன்னா கிளறி இருந்தேன். இதாக பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டு நல்லா சர்க்கரை பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை ஓடணும். அதுக்கு முன்னாடி போட்டோம்னா சர்க்கரை பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் வேகாது ரவை எப்பவுமே. முந்திரியெல்லாம் கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டு நெய்யை பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்பூன் விட்டுருந்தேன். அப்போ தான் வந்து கேசரி வந்து ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும்.